அனைவருக்கும் வணக்கம். ஆதிரை தமிழ் சேனலில் பதிற்று நூலை பற்றி பார்க்கலாம். பதிற்று பாடிய புலவர்களும் மற்றும் பாடப்பெற்ற அரசர்களை பற்றி தான் நம்ம பாடப்போம். பதிற்று வேறு பேர் இரும்பு கடலைன்னு சொல்லுவாங்க. இதில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை. 10 சேர அரசர்களை பற்றிய அரசருடைய குறிப்பு தான் இந்த நூலில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. முதல் 10 கிடைக்கவில்லை. 2ஆம் 10 பாரு குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் கண்ணனார் இமயமரவன் நெடுஞ்சேரலானை பற்றி பாடியிருப்பார். 3ஆம் 10 பாலை கௌதமனார். பாலை கௌதமனார் பல்யானை செல்கெழு குட்டுவனை பற்றி பாடியிருப்பார். அடுத்தது 4ஆம் 10 காப்பியாற்று காப்பியினார். இது கலாங்காய் கண்ணி நார்முடி சேரலை பற்றி பாடியிருப்பார். 5ஆம் 10 பர்ணர். பர்ணர் கடல் பிறகு ஓட்டிய செங்குட்டவனை பற்றி பாடியிருப்பார். 6ஆம் 10 காக்கை பாடனியார். இவர் ஆடுகோட்பாடு சேரலாதன். ஆடுகோட்பாடு சேரலாதனை பற்றி பாடியிருப்பார். அடுத்து 7ஆம் 10 கபிலர். கபிலர் செல்வ கடுங்கோ வாலியாதனை பற்றி பாடியிருப்பார். செல்வ கடுங்கோ வாலியாதனை பற்றி பாடியிருப்பார். அடுத்து 8ஆம் 10 அரிசில் கிளார். தகலூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பரை பற்றி பாடியிருப்பார். 9ஆம் 10 பெருங்குன்றூர் கிளார். இவர் இளஞ்சேரல் இரும்பரை பற்றி பாடியிருப்பார். 10ஆம் 10 கிடைக்கப்பெறவில்லை. இது பாருங்கள், நாம் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த புலவர்களுடைய நேம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் 10 இல்லை, 2ஆவது 10 பாரு. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, குமட்டூர் கண்ணாருக்கும் குமட்டுற மாதிரி இருக்குது. பாலை எடுத்து காப்பியை போட்டு பரணை மேலே வச்சு அங்கே காக்கா வருது. காக்கை பாடினார். காக்கா வருது. காக்கா கபி கபின்னு கத்துது. கபி கபின்னு கத்துறது அரிசில் தெரியுது. அங்கே அரிசிலாக தெரியுது. அரிசியில் அங்கே போய் பார்த்தா பெருங்குன்றா தெரியுது. இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோட் வேர்டு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.